மா பூரி ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படியாப்பா, வேணுங்கறத கேட்டு வாங்கி சாப்பிடு. சரிம்மா. என்னத்த செஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? சில பேருக்கு நான் என்னதான் நல்லா சமைச்சாலும் பிடிக்கவில்லை. அது அம்மா வீட்ல சமைக்கிறது தான் பிடிக்குது. நாம என்னதான் ருசியா செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கவில்லை. காய்க்கவ காய்ச்சா கழுதமாலும் கறியாம. அப்படிதான் இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு. ஏத்தே சாப்பிடும்போது கழுதமாலும் எருமமாலும் இல்லாம பேசுவாவே. நிம்மதியா சாப்பிட முடியுமா? இதுல எதனையெல்லாம் ஊத்தி கலந்து வச்சிருக்கிய? வயித்தத்துல கொட்டாம ஒழுங்கா சாப்பிட்டு எழுப்பி போக மாதிரி. நானே வேதனையில பேசிக்கிட்டு இருக்கேன். விதவிதமா நான் வீட்டுல சமைச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஆத்தா வீட்டு சமையல்ல தான் ருசி அதிகம்னு அங்க போய் சாப்பிட தெரியாவே. நம்ம சமைச்சது அவ்வளவு வீணா தான் போகுது. ஏத்தே நான் எங்க அம்மா வீட்டுல சும்மா சொத்த நேரம் இருந்துட்டு வந்துட்டேன். எனக்கு எங்க அம்மா சமைச்செல்லாம் போடல தேய். என்னது அப்ப நீயும் ஆத்தா வீட்ல தான் போய் இருந்துட்டு வந்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அவளாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நீ சொல்லாமலே வந்து ஓடி இருக்க என்ன? ஐயோ அப்படின்னா நான் போனது தெரியாமல இருந்திருக்கு. நான் அதை வாயை போட்டு உலட்டிட்டனோ. ஏத்தே அது நான் எங்க வீட்டுல தங்கறதுக்கோ திங்கறதுக்கோ போகல. சும்மா வீடு இருக்கான்னு போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன். ஏன் நீ போய் பார்க்கலனா வீடு எட்டாலியாவது எகிரி குதிச்சு ஓடிருமா? ஏத்தே அந்த வீட்டுல எங்க அம்மா இருக்கல்ல, அதான் சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன் தேய். நேத்தனவ அன்னியர் தினம் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நேத்து. ரொம்ப தான் குதிச்சு வந்து ஓடி இருக்கியே. குமரி நீ என்கிட்ட வரேன்னு கூட சொல்லாம ஓடி இருக்க என்ன? ஏத்தே அதான் சொன்னேன்ல தேய், போயிட்டு உடனே வந்துட்டேன்ல, அதான் சொல்லாம போயிட்டு வந்தேன். உடனே வாரியா இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வாரியா? இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி வெளிய போறனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போணும். தேரவு மாமியார்னு நான் இங்க எதுக்கு இருக்கேன் குமரி? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்காக தான் நான் தோட்டத்து பக்கம் கூட போகாம வீட்லயே கிடக்கேன். வந்து என்கிட்ட அத்தை இந்த மாதிரி எங்க அம்மையை பார்த்துட்டு வரேன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போக முடியாதா? சொல்லாம ஊந்தடிச்சு ஓடி இருக்கேன்னு. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போனது சொல்லாம போயிருக்கா, நாளைக்கு வேற எங்கேயாவது போறது சொல்லாம போவா. உங்களோட காரணம்னா என்கிட்ட தானே வந்து எல்லாரும் கேட்பாவே. நான் தானே உங்களுக்கு மாமியார், நான் தானே பதில் சொல்லணும். அகிலாண்டேஸ்வரி மோசம் என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டான்னு அப்புறம் சொல்லுவாவே. இந்த கெட்ட பேர் எனக்கு தேவையா குமரி? சரி தே கோபப்படாங்க, என்ன எங்க போனாலும் நான் சொல்லிட்டு போறேன். ஏனியாவது மாமியார்ங்கிற மரியாதை மனசுல இருந்தா சரி. உங்களோட இஷ்டத்துக்கு எங்கேயும் ஓடாதுங்க. உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து நான் வீட்டுல சமைச்சு வைக்கேன். அங்க போறேன் இங்க போறேன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டா எல்லாம் வியாஸ்டா தான் போகுது. அதுக்காக தான் சொல்றேன். சரி தே எங்க போனாலும் சொல்லிட்டு போறேன், போனாலும் சாப்பிடாம வந்துடுறேன். சரி பூரி நல்லா புசு புசுன்னு இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு வச்சு சாப்பிடுங்க. சரோஜா நீ நல்லா சாப்பிடுமா? சரி தேய். மதியத்துக்கு உனக்கு பிடிச்ச மீன் வாங்கி கறி வச்சு தரமா? எத்த எனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வேண்டாம். ஏன் ஆத்தா வீட்ல மட்டும் தான் உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமாங்க? நான் வச்ச மீன் குழம்பு பிடிக்காது போல்க. இல்ல தேய் இப்ப பூரி சாப்பிடல, அடுத்து மீன் குழம்பு சாப்பிடக்கு எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன சமைக்கணும்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. நான் அதை பார்த்து பார்த்து சமைச்சிருவேன். இந்த வீட்ல வர வர பிடிச்சதையும் செய்ய முடியல, செஞ்சு வச்சாலும் சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஆயி போச்சு. ஏத்தே மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், செய்யுங்க தே நான் சாப்பிடி. நான் இன்னைக்கு மீனே வாங்க போவே இல்ல. நீ போய் கறி வை, நான் போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்கேன். உங்களோட போட்டு என்னால கொண்டாட முடியல. நீயே இன்னைக்கு கறி வச்சு கொடு, எல்லாரும் சாப்பிடட்டும். குழந்தை நீயே கறி வை குழந்தை, உன் கையினால கறி வச்சு சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு. ஏங்க எனக்கு கூட தான் நீங்க சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஞாயிறு மதியம் கணவன் சமைத்து எனக்கு நீ ஊட்ட வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. எனக்கே நடந்திருக்கா? இன்னைக்கு மதியம் நீங்களே சமைச்சு கொஞ்சம் ஊட்டிருங்க. குழந்தை நீ சமைச்சு தந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் குழந்தை. என்னைய செய்ய சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னைய மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மா சொன்னதுக்கு பதிலுக்கு நீங்களும் சொல்றீங்களோ? ஒழுங்கா நீங்க சமைங்க, இல்லை உங்க அம்மையை சமைச்சு போட சொல்லுங்க. என்னெல்லாம் சமைக்க முடியாது, பூரி சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரம்பி தூங்க போறேன். குழந்தை நீ சமைச்சு தரத எனக்கு சாப்பிட ஆசையா இருக்கு குழந்தை. நீங்க சமைச்சு தரதையும் சாப்பிடக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க. அப்படியே குழந்தை உண்மையாலே சாப்பிட ஆசையா இருக்கும். ஆமாங்க.
அப்ப சரி குழந்தை, நானே உனக்கு இன்னைக்கு விதவிதமா சமைச்சு தரேன். ம். எப்பாடா சமையல் வேலையை இந்த பக்கமா தள்ளி விட்டாச்சு. நல்லா பூரிய வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போய் தூங்குவோம். ஏய், கூப்பிடியன்னு எங்கேயா திரும்பி பார்க்கல. ஏய் மொன்னேதான். ஷேய், இவ்வளோ பெரிய மனுஷி வந்து கூப்பிட்டு இருக்க, அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கா பாரு. திமிரு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்தவும் மாட்டா. இவ ஆத்தாளுக்கு திமிரு தான் அப்படியே இருக்கு. ஏய், நான் வந்து கூப்பிடு எல்லாம் போன்ல அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருக்கா? இங்க பாருங்க, என் பேர் ஒன்றும் ஏய் கிடையாது. என் பேர் அனுஷ்கா. என் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அப்பதான் என்னன்னு கேட்பேன். ஏய் ஓய்னு கூப்பிடுறீங்க, எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க? நீங்க இனி அப்படிலாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காதங்க. உங்க மகனை மட்டும் நான் ஏய் ஓய்னு கூப்பிடும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்படிதான் இனி எல்லாருக்கும் இருக்கும், புரிஞ்சுக்கங்க. பேரை சொல்லி கூப்பிடுங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. உன் அப்பா அம்மையும் உனக்கு பேர் மட்டும் வைக்கல, உடம்பு முழுக்க திமிரையும் வச்சுதான் வச்சிருக்காவ. இங்க பாருங்க, இப்ப நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. எதுக்கு வந்தீங்க அதை சொல்லிட்டு போங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. பெட்டுல வந்து மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. எதுக்கு? போ போய் வேலை பாரு. வேலையெல்லாம் செய்ய முடியாது. என்னது செய்ய முடியாதா? வேலை செய்யாம ஒண்ணு அந்த வீட்டுல நீ இருக்காண்டா. உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே வேலை செய்யறதுக்குதான். இனி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வேலைக்காரி மாதிரியே தெரியுது? வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. இதுக்கு மேலாம் உங்க வீட்டுல என்னால வேலை செஞ்சிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்டுல வந்து நான் இருக்கதே எங்க அப்பா அம்மா சொன்னதுக்காகவும் இந்த ஊருக்காகவும் தான். நான் இங்க இருக்கிறது எனக்கும் பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல, உங்க மகனுக்கும் பிடிக்கல. ஆனாலும் அவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாருங்கிறதுனால தான் இங்க வந்து நான் இருக்கேன். சும்மா சும்மா வந்து என்கிட்ட வேலை சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இப்ப என்ன, நான் சாப்பிடுறதுக்கு நான் வேலை செய்யணும், அவ்வளவுதானே? இனி இந்த வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டுல நான் தங்குறதுக்கு உங்களுக்கு வாடகை வேணாலும் தந்துடுறேன். சும்மா சும்மா வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னால வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியாது. என்ன திமிரு உனக்கு? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்னது, எனக்கு வாடகை தரியா? ஆமா, நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே கிடந்து உங்களுக்கு வேலை செஞ்சு போட்டுட்டு இருக்கணும்? நான் படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்க போறேன். உங்க வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாடகை தந்துடுறேன். இனி உங்க வீட்டுல நான் சாப்பிடவும் மாட்டேன், வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து நீங்களும் உங்க மகனும் வேலை செய்ய, அதை செய், இதை செய்யன்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. என்மேட்டு என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. காலையில முடிச்சா நான் வேலைக்கு போவேன், ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவேன். நான் வந்தா நிம்மதியா தூங்கணும். சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் மொதல் இன்னைக்கு வேலை முடிஞ்சு வரட்டும், உனக்கு வச்சுக்கிறேன். என் வீட்டுல வந்து இருந்துகிட்டு வேலைக்கு போறலாம். வேலைக்கு எங்க வீட்டுல வேலை செய்யாம இங்க யாரும் இருக்கக்கூடாது. நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, நாளையில இருந்து நான் வேலைக்கு போக தான் போறேன். சரி, சரியான திமிரு பிடிச்சவ. திரும்ப அந்த வீட்டுக்குள்ள சேர்த்தேல என் மேலதான் தப்பு. ரொம்ப தான் பேசுறாங்க. என்னவோ இவங்களுக்கு அடிமைன்னு நினப்பு. இனிமே நான் அப்படிலாம் இருக்க போறதில்ல. அவன் என்னடானா ஒரு பக்கம் மூஞ்ச திருப்பிட்டு எனக்கு திட்டுறான். இவங்க என்னடானா அடிமை மாதிரி நினைச்சிட்டு வேலை வாங்குறாங்க. என்னால அப்படிலாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. இனி நான் என் இஷ்டத்துக்கு வேலைக்கு போவேன். என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். இந்த மனுஷனை என்ன சொன்னாலும் பயப்படுறாரு, எனக்கு அடங்கி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு இப்படி பண்ணிட்டாரு. என் நினப்பும் இல்லாம பிள்ளை நினப்பும் இல்லாம அந்த வீட்லயே இருந்துட்டாரு. என்னையதான் அவருக்கு பிடிக்காது, பிள்ளையுமா பிடிக்காம போயிட்டு. என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? அது வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் கூட அவருக்கு கவலையே இல்லை. அவ பெத்த பிள்ளையதான் பிள்ளைன்னு நினைக்காரு. அப்ப நான் பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளையாவே நினைக்கலன்னு தெரியல. இந்த மனுஷன் ஏன்னா அப்படி மாறிட்டாரோ? அண்ணனும் எதையுமே கண்டுக்க மாட்டேங்க. மைனிக்கும் நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. எங்களுக்கு வீடும் இல்லாம போச்சு. என் பிள்ளை வாழ்க்கை வேற இப்படி ஆகி போயிட்டு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? மம்மி, அத்தை பூரி செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிட வர சொன்னாங்க. வாங்க மம்மி, சாப்பிட போலாம். நான் நம்ம 2 பேரோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு வேதனையில உட்கார்ந்துருக்கேன். அந்த பூரி இப்ப ரொம்ப அவசியம். புரியுதா? நான் உண்மையை கேட்க உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையோ? கவலையா தான் இருக்கு மம்மி. உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல மம்மி, கவலையா தான் இருக்கேன். நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடு நம்மளை விட்டு போயிடுச்சுல்ல. அதை நினைச்சு நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? அழுதுட்டே தான் இருந்தேன் மம்மி. அதை நினைச்சு மட்டும்தான் உனக்கு கவலையா இருக்கும். உன் புருஷன் உன் கூட இல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? மம்மி, அவன் கூட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன மம்மி?
நினைச்சாதான் கவலையா இருக்கு மம்மி. உன்னைய போய் பிள்ளைய பெற்றிருக்கேன் பார். என்னையதான் சொல்லணும். உங்க அப்பா தான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டாரு. உன் புருஷன் நல்லவர் தானே, அவரை ஒழுங்கா வச்சுக்க உனக்கு தெரியல. மம்மி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அதனால எல்லாரும் என் மேலேயும் கோவமா இருக்காங்க. மத்தபடி அவருக்கும் எனக்கும் பெருசா எந்த சண்டையும் இல்ல. சரி உன் புருஷன் போன் போட்டு பேசுனியா? மன்னிப்பு கேட்டியா? நான் எதுக்கு கேட்கணும் மம்மி? சுத்தம் இப்படி இருந்தா எப்பவுமே இப்படியே தான் இருக்கணும் பிரியங்கா. ஒரு நாள் ஒன்னையால எனக்கு நிம்மதி இருந்துக்கிடாது. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையை வச்சுதான் என்னைய மறைச்சிட்டு போறாரு மாப்பிள்ளையோட அப்பா. உனக்கு என்னடானா உன் வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. மாமி நான் அந்த வீட்டுக்கு போலாம் தான் நினைச்சேன். அவங்க தானே வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றது மம்மி? என்ன பண்றதா? இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தா